Good morning, ma'am. Okay, sir. மேம் நீங்க இன்னும் காணோம் மேம். நான் வந்துட்டு என்னடா பேசுறாங்கல்ல அப்புறம் காணோம்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க மைக் எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. நான் ஜோக் சொல்லியாச்சு, இப்போ கிளாஸ் ஆரம்பிக்குது, மைக் ஆஃப் பண்ணி வைங்க. Good morning, ma'am. Very good morning. Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning. Good morning, ma'am. Screen தெரியுதா? Ma'am. Yes, ma'am. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. பவானி அவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. விஷ்ணுகுமார், வெல்கம். விஷ்ணுகுமார், வெல்கம். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க, மேடம் கிளாஸ் எடுப்பாங்க. Okay, sir. பவானி மைக் ஆஃப் பண்ணி வைமா. ஸ்கிரீன் நல்லா தெரியுதாப்பா எல்லாருக்கும்? Yes, Yes, ma'am. Yes, ma'am. Okay. தெரியும் மேம். இப்போ நம்ம 2020 क्वेश्चन ஓகேவா? First question, a clinical thermometer indicates temperature from a minimum of dash to a maximum of dash. மருத்துவ வெப்பநிலைமானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அளக்கக்கூடியது. Fourth answer, ma'am. 0 degree Celsius by 100 Celsius. Ma'am, second question. 36 Celsius, 43 Celsius. Temperature from and first option. Very good. ஆன்சர் வந்து என்னது? 35 டிகிரி செல்சியஸ், 42 டிகிரி செல்சியஸ். குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளவு? 30 டிகிரி செல்சியஸ், 42 டிகிரி செல்சியஸ். இதையே ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 108 ஃபாரன்ஹீட். நம்ம ஹாஸ்பிடல் போனா 100க்கு மேல இருக்கு ஃபீவர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, போயிருக்கோம் சொல்லிருக்காங்களா? என்ன அளவுல சொல்றாங்க? ஃபாரன்ஹீட்ல தான் சொல்றாங்க. புரியுதா? அது என்ன அளவுல சொல்றாங்க? அப்ப செல்சியஸ்ல சொல்லணும்னா 35 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம், அதிகபட்சம் எவ்வளவு? 40 டிகிரி செல்சியஸ். அந்த வெப்சைட் பாக்குறாங்கல்ல, ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட், 108 ஃபாரன்ஹீட் வந்து அதிகபட்சமா காமிக்கும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா?
Yes, ma'am. If a marathon runner takes 6 hours to complete 42 kilometers stretch, find his speed. Ma'am, option 4. ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் 42 கிலோமீட்டர் தூரத்தினை 6 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம். Option 4. எப்படின்னு சொல்லுங்க யாராவது. இது 7, 6 or 42, ma'am. சரி, அதுக்கு ஃபார்முலா இருக்கா இல்லையா? இருக்கு மேம். என்ன ஃபார்முலா வரும்? உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? Divided by time. எவ்வளவு தூரமோ அதையும் காலத்தால என்ன டைம் கொடுத்திருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்ப எவ்வளவு இது கொடுத்திருக்காங்க? தூரம் 42 divided by 7. 6. 1666 7 6 are 42. அப்ப ஆன்சர் என்னது? 7. 7 kilometer per hour. Okay ma? Yes, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Yes, ma'am. வேகத்தை கண்டுபிடிக்கணும்னா அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்காங்களோ அத எத்தனை ஹவர்ஸ்னால ஓடி இருக்காங்கங்கறத என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணா அந்த வேகம் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Ma'am, sorry for the late, ma'am. It's okay, ma'am. The chip in the SIM card is made up of silicon and germanium because of their dash lies between the conductor and the insulator. SIM கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தில் ஆனவை எனில் அவற்றின் டேஷ் நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைந்திருக்கும். என்ன இருக்கும்? Ma'am, option 3, ma'am. Electric conductor. Ma'am, second option. Ma'am, ma'am, person. First, ma'am. Second option. First, ma'am. Option 3. The answer is electrical conductivity. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மின் கடத்தும் திறன். எதனால அதை வச்சிருக்காங்க? சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தால எதனால வச்சிருக்காங்க? அதோட மின் கடத்தும் திறனுக்காக. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். All objects do not form shadow. Statement 2. Shadow will be formed in the direct side of light source. 1 and 2 are wrong. நிழல்களை உருவாக்குவதில்லை. கூற்று 2. நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு நேர் திசையில் உருவாகும். கூற்று 1 கரெக்டா இல்லையா? Correct. All objects do not form shadow. அப்ப அது கரெக்ட். One is correct. Statement 2. All objects don't form. Statement 1 is Answer correct, 4, but ma'am. statement 2 is wrong, miss. இது Option 4, wrong. ma'am. அப்ப ஆன்சர் என்னது? 4. 4, ma'am. 4, ma'am. ஆன்சர் Option 4, ma'am. Option 4, ma'am. வெரி குட். Option 4, ma'am. சரி, இவ்வளவு நேரம் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. அதே மாதிரி பண்ணுங்க. நான் தான் மார்க் பண்ணிட்டேல, கத்திட்டே இருக்க கூடாது. நெக்ஸ்ட் என்னது? மேட்ச் த ஃபாலோவிங். கூலும் ஏ இந்த சைடு பாரு. கூலும், ஆம்பியர், கண்டக்டிவிட்டி, ஓம். கூலும்க்கு என்ன வரும்? Electric, ma'am. I வரும் ma'am. I வரும் ma'am. Ma'am, I வரும். Option 3 வரும் ma'am. அப்படின்னா Ma'am, option 3 தான்.
ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஒன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா. ஓம்னா செகண்ட் இல்ல ஐயோ கூலும்க்கு வந்து ஆன்சர் 4. ஆம்பியருக்கு என்ன வரும்? ஆன்சர் 3. கண்டக்டிவிட்டிக்கு ஏ மேம் கண்டக்டிவிட்டி ஏ மேம் மேம் செகண்ட் ஆன்சர் ஓம். அப்ப ஆன்சர் என்னது? செகண்ட். செகண்ட் ஆப்ஷன் மேம் செகண்ட் ஆப்ஷன் ஓகேவா? மேம் எனக்கு ஒரு டவுட். புரியல மேம். வரும் புரியல மேம் என்னம்மா? தானே மேம் ஏ வரும். அது ஏன் கிடையாது. இல்ல அது சிம்பிள், எதுவுமே லெட்டர், அது ஆம்பியர் கிடையாது. அது ஓம்க்கு உள்ள சிம்பிள். ஓம்க்கு மீனிங் அது யூனிட்ரா? அடுத்து the most accurate clock is மிக துல்லியமான தன்மை கொண்ட கடிகாரம் என்னது? அட்டாமிக் கிளாக். அட்டாமிக் அணு கடிகாரம், அட்டாமிக் கிளாக். இதுலதான் டைம், சரியான டைம் கிடைக்கும். அடுத்து pick the odd one out. ஆப்ஷன் 3 மேம் ஆப்ஷன் 3 தெரியல. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 மேம் இதுல எது ஆட் அவுட்? ஆப்ஷன் 1 திரிஷூல். மேம் இப்ப கடைசியில சேர்ந்தவங்களுக்கு ஸ்கிரீன் தெரியாது. ஒரு தடவை நீங்க மறுபடி ஸ்கிரீனை மறுபடி பிரசன்ட் பண்ணுங்க, அப்ப தெரியும். மேம் ஆப்ஷன் 1 மிஸ் ஆப்ஷன் 3 மேம் ஆப்ஷன் 1 மேம் ஆப்ஷன் 1 என்னது முதல்ல? மேம் ஆப்ஷன் 1 ஏவுகணைகள் சொல்லுவோம்ல, பிருத்திவி. எல்லாமே சயின்ஸ். 3 இது எல்லாமே ஏவுகணைகள்னு சொல்லுவோம். திரிஷூல், அக்னி, பிருத்திவி எல்லாமே. ராக்கெட் மேம். எஸ் மேம் ரோகிணியா மேம் ஆன்சர் ரோகிணி. The body vibrates 3000 times in 1 minute. If the speed of sound in air is 331 meter second by power minus 1, then find the frequency of vibration. ஆப்ஷன் 2 என்ன பண்ணணும்? frequent கண்டுபிடிக்கணும்னா ஆன்சர் 2 மேம் n by ஆன்சர் 3 மேம் ஆன்சர் 2 மேம் ஆன்சர் 2 மேம் வாங்க. என்னடா ஏதோ அடிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எவ்வளவு வருது? 2 மினிட்ஸ் கொடுங்க. நான் 50. 50 அப்ப answer ஆப்ஷன் 3 frequency-க்கு என்ன நம்பர் ஆஃப் இத போட்டு டிவைடட் பை t எவ்வளவு நேரம்? அப்ப 3000 டிவைடட் பை 60. புரியுதா? புரியுது மேம். எஸ் மேம் புரியுது மேம். மேம் ஆனா கேமரா தான் மேம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் தெரியலையா, உனக்கு மட்டும் தெரியலையா? மேடம் இந்த எல்லாருக்கும் பிரசன்ட் ஒரு முறை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் பிரசன்ட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கடைசியா சேர்ந்தவங்களுக்கு நம்ம பிரசன்ட் பண்ண பிறகு சேர்ந்தவங்களுக்கு சம்டைம்ஸ் தெரியாது. ஒரு நீங்க நான் பண்ணவா சார்? ஸ்டாப் பிரசன்டிங் பண்ணிட்டு மறுபடியும் மேம் ஸ்டேட் ஆகுது மேம் ஸ்டேட் ஆகுது. இது வரேன். இது மாதிரி ஷேக் ஆகுது மேம்.
யார் பண்ணி இதை மாட்டி இருந்திருக்க? யார்ப்பா சாமி நீ ஹெட்போனை மாட்டிட்டு இருக்கு? என்றது ஓகே. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது. எஸ் மிஸ். எஸ் மேம். எஸ் மிஸ். எனக்கு தெரியுதாப்பா? எஸ் மிஸ். எஸ் மிஸ். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். Next question. A transparent glass has a refractive index 1.5. What is the speed of light through the glass? ஒரு ஒளி ஊடுருவும் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 1.5 அதன் வழியே செல்லும் ஒளியின் திசைவேகம். Answer 4 miss. Ma'am, answer 1 ma'am. இப்ப இதுக்கு அவங்க என்ன ஃபார்முலா இருக்கு, கொஞ்சம் அமைதியாரு. C/V. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒளி விலகல் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 1.5. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? Light bulb. Light oda நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? V கண்டுபிடிக்கணும். C வந்து எவ்வளவு? 3 into ma'am third option. டேய் ஃபார்முலாவே என்ன போட்டு எப்படிடா? Answer 3 miss. இப்ப V வேணும்னா என்ன பண்ணணும்? 3 into 10 power 8 divided by 1.5. இந்த 1.5 2 times அடிச்சா என்ன வரும்? 3. ஓகேவா? அப்ப 2 into 10 power 2 in 10 power minus ஒரு நிமிஷம் power 8. Second option ma'am. This option second ma'am. Second option ma'am. Second option ma'am. Second option ma'am. 2 into 10 power. எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. நீயா ஆப்ஷனை போட்டு போட்டு சும்மா சொல்லக்கூடாது, புரியுதா? Yes ma'am. Yes ma'am. Next question. The number of images formed by a mirror depends on the dash of the mirrors. Angle of Parallel mirror. Question read பண்றவரா அமைதியா இருக்கணும். Okay miss. Plane angle ma'am. Plane angle. Answer ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கு இடையே உள்ள டேஷை சார்ந்தது. Option 2. Plane angle ma'am. Plane angle ma'am. Option 3 ma'am. Plane angle. அலகோணம். Plane mirror ma'am. Plane angle.
Next question. அடுத்து ஒரு ஃபார்முலா. இந்த தடவை எல்லாம் ஃபார்முலா கொஸ்டினா வருது. The velocity of car moving in a straight line changes from 36 kilometer per hour to 18 kilometer per hour in 10 seconds. Find its declaration when its declaration is uniform. இது மாதிரி ஒரு சம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா போட்டு ஒரு நேர்கோட்டு பாதையில் 36 கிலோமீட்டர் பெர் மணி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார் 10 வினாடிகளில் 18 கிலோமீட்டர் மணி என்ற திசைவேகத்தினை அடைகிறது. அக்காரானது சீரான எதிர்முடுக்கத்தினை கொண்டிருந்தால் அதன் எதிர்முடுக்கம். இது மாதிரி ஒரு சம் செஞ்சோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்டார்டிங்ல A is equal to E minus U. ஏய், ஃபார்முலா போட்டுட்டு இருக்கேல. வீணா என்னது? ஸ்டார்டிங் இட்டுட்டு எவ்வளவு கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க? 36. U எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 18. டிவைடட் டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 மேம். -3.0 5 அவங்க இந்த மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? 1000 ஆல டிவைட் பண்ணி by 60 into 60. ஐயோ, இங்கடா போச்சு. into 60. இப்ப என்ன ஆகும்? இங்க ஒரு 0, இந்த ஒரு 0 அடிச்சிரும். இங்க ஒரு 0 இருக்கு, அது வரல. போச்சுன்னா எவ்வளவு? 18 by 10 into ஆன்சர் எவ்வளவு? 0.5. என்னடா புரியல மேம்? 0.5 மீட்டர் சொன்னீங்களா மேம்? இப்போ ஒரு ஃபார்முலா போட்டு அதான் மேம். ஒரு நிமிஷம். ஓகே மேம். அதுக்கு நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? A is equal to
b minus u by t. சரியா? U by 36 by 10 is equal to 80 minus 6 into இதுல கிலோமீட்டர்ல கொடுத்துட்டனால நம்ம என்ன பண்ணணும், மீட்டரா மாத்தணும். அதுக்கு 1000 டிவைட் பண்ணி 1000 by 60 16 வரும். சரியா? புரியுதா Okay, இது மேல? okay ma'am, புரியுது ma'am. Yes ma'am. Yes ma'am. கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணும் ma'am. புரியுது ma'am. ஆமா, கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும். அவங்க கிலோமீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. அப்ப மீட்டரா மாத்தணும்னா எத்தனை மீட்டர் ஒரு கிலோமீட்டர்? 1000 meter is 1 meter. 1000 meter is equal to 1 meter is equal to 1 kilometer sir. 1000 Second. 1000 meter is equal to 1 kilometer. ம். By 6 into 6. இப்ப பாரு, இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். சரியா? இப்ப 18 minus 36 எவ்வளவு? minus 36 divided by 10 into Yes ma'am. 10 divided by 30 ஆறு எவ்வளவு? 36. புரியுதா? 36 ma'am. Yes ma'am, புரியுது ma'am. இப்ப என்ன பண்றோம்? புரியுது. 2 10 18 2 36. Yes ma'am. இங்க வந்து 18 வரும்டா. Yes ma'am. பாரு, இங்க 18 தானே வரும். 36 minus 18 இங்க minus 18. அப்ப இந்த 18 இந்த 18 என்ன ஆயிரும்? Cancel ஆயிடும். 0 என்ன வரும்? ஆயிடும். இந்த 5 divided by 10 இதுதானே இருக்கு. Yes ma'am. by 2 1 by 2 தானே சொல்லணும். Yes ma'am. இப்ப புரியுதா? Yes miss. Yes ma'am. Ma'am, உங்க வாய்ஸ் செக் ஆகும். எல்லாருக்கும் ஸ்ட்ரக் ஆகுதா? Yes ma'am. யார் அர்ஜுன் ஐடியா மிஸ் லைட்டா ஸ்ட்ரெச் Yes ma'am. லைட்டா நான் என்ன பேசவே இல்லடா டேய். இப்ப கேக்குதா? இப்ப கரெக்ட்டா வருது. Yes ma'am. Yes, ma'am. Yes ma'am. Yes ma'am. ஆன்சர் என்னம்மா? Protection 0.5. அடுத்து match the following. Monatomic molecule, diatomic molecule, triatomic molecule, poly
நாம லாஸ்ட் கனெக்ஷன் இது வேற ஒன்று அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க, நமக்கு கனெக்ஷன் போயிருக்கும். இது நம்ம இந்த ஏசிடி கனெக்ஷன் இருக்கு, அது போய் அப்ப ஆன்சர் என்னது? 3. Okay, miss. நெக்ஸ்ட் ஈஸ்ட் இஸ் a dash. ஈஸ்ட் என்பது ஒரு பூஞ்சை மேம். பூஞ்சை மேம். பூஞ்சை. ஆப்ஷன் பங்கை மேம். பங்கை. ஆக்சுவலா இதுல இருக்கிற மூணுமே பங்கை, பூஞ்சை, வினைக்கு, நுண்ணுயிரி. All of these அனைத்தும். All the above. அனைத்தும். ஒரு பூஞ்சை தான், அது ஒரு வினையூக்கி தான், அது ஒரு நுண்ணுயிரி. எல்லாமே அதுக்கு வரும். அடுத்து பாரு, இந்த தடவை உனக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் கம்மியா இருக்கு பத்தியா? அந்த இயர் கொஸ்டின் இல்லாட்டி அதுவா கொடுப்பாங்க நிறைய. இப்ப பாரு, அசர்ஷன் ஐஸ் அப்சார்ப்ஸ் ஹீட் when it melts to form water. பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீராகிறது. இது கரெக்டா தப்பா? Yes, yes. கரெக்ட் மேம். ரெண்டு அசர்ஷனும் ரீசனும் கரெக்ட் மேம். The above statement is an endothermic. ஆமா மேம், எண்டோதெர்மிக் சேஞ்ச் தான் மேம். ரெண்டுமே 2. A and R are 2 மேம். அது எத்தனாவது? First option ma'am. Correct. First one correct. Ma'am, இந்த மொத்தம் எத்தனை क्वेश्चन? Ma'am, 140 35 கொஸ்டின் மா. சயின்ஸ் 35 கொஸ்டின். தெரியல. மேத்ஸ்ல 126. Ma'am, 8th க்கு எத்தனை क्वेश्चन ma'am? சவுண்ட் பாருங்க, சவுண்ட் கேக்குது. மேம் இதுக்கு ஆன்சர் வந்து 2. Ma'am, இது டோட்டல் நமக்கு 35. டோட்டல் நமக்கு 35 கொஸ்டின். 111ல இருந்து 145 வரை நமக்கு சயின்ஸ் கொஸ்டின் தான். ஓகே மிஸ். 111ல இருந்து 145 வரை இருக்கிற கொஸ்டின் 35 கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின் தான். புரியுதா? இப்ப இத பாரு, நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர், புரோட்டீன் பாலிமர், கார்போஹைட்ரேட் பாலிமர், செல்லுலோஸ், ஸ்கின், ஹியூமன் பாடி, பிளாஸ்டிக். இயற்கை பலபடிகள் என்னது? செயற்கை பலபடிகள், புரத பலபடிகள், கார்போஹைட்ரேட் பலபடிகள். இயற்கை பலபடிகள் எது இதுல? இதான் ஏன் மேம்? ஹியூமன் பாடி மேம். option 1 ma'am. இயற்கை பலபடிகள் மேம் ஆப்ஷன் 3. மேம் ஆப்ஷன் 3. ஹியூமன் பாடியா மேம்? ஒண்ணுக்கு வந்து இதுதான் ஏ, இதுதான் ஏக்கு மனித உடல் தான் இது ஆன்சர். அடுத்து செயற்கை Option 2 ma'am. ஆப்ஷன் ஆப்ஷன் 4 மேம்.
ஆப்ஷன் 1 Option 1, ma'am. Option 1, ma'am. ஏக்கு 3 கொடுத்திருக்கமா, Option 2. பிக்கு Option 1, 4 miss. கொடுத்திருக்கமா, Option 1. Yes, ma'am. சிக்கு 2 கொடுத்திருக்கோம், டிக்கு 1 கொடுத்திருக்கோம். கரெக்டா? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து பாரு. Okay, ma'am. Thank you, ma'am. பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா, நெகிழி உண்ணும் பாக்டீரியா பேர் என்னது? Blue ball. Answer 3, ma'am. இது ஏற்கனவே வந்து சால்மோனெல்லா. Option 3. ஐடோனெல்லா பெக்கி அண்ட் சிக்ஸ். அடுத்து ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். இதுல எது இன்கரெக்ட் பேர்னு கண்டுபிடிக்கணும். நியூட்ரான், ஜேம்ஸ் ஜாக்சன் கரெக்ட். கரெக்டா? Yes, ma'am. Yes, ma'am. புரோட்டான் புரோட்டான் வந்து ஜே தாம்சனே. ஐயோ, J.J. Thompson. நியூக்ளியஸ் இது என்னது? மிஸ் ஜே தாம்சனே. Ma'am, கரெக்ட். இதுதான் தப்பு. புரோட்டான் வந்து கோல்ஸ்டீன் வரும். என்ன வரும்? ma'am, correct. அப்ப ஆன்சர் வந்து Yes, ma'am. இதுதான் தப்பு. Second option, ma'am. Ma'am, option second, ma'am. ஓகேவா? Ma'am, புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ஸ்டீன். கார்பன் மோனாக்சைடு லீட்ஸ் டு, கார்பன் மோனாக்சைடு டேஸுக்கு வழிவகுக்கிறது. ஆசிட் ரெயின். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். Ma'am, கேட்கவே மாட்டேங்குது மேம். கார்பன் மோனாக்சைடு டேஸுக்கு வழிவகுக்கிறது. சுவாச பிரச்சனை, Respiration problems. Respiration. H3PO4 இதோட எதிரணி என்னது? H3PO4 ஓட எதிரணி. Option 2, ma'am. Option 2, ma'am. Option 2, ma'am. 2, miss. Answer 2. 2, miss. 2. சரியா? Ma'am, கேட்கவே மாட்டேங்குது மேம். ரொம்ப நான் பேசவே இல்லடா, இப்பதான்டா பேசுறேன். பிக் அவுட் த கரெக்ட் பேர். பிக் அவுட் த கரெக்ட் பேர். இதுல எது கரெக்ட் பேர்னு பிக் அவுட் பண்ணணும். மிஸ் ஆப்ஷன் பி மிஸ். ஆப்ஷன் பி. Ma'am, option B, ma'am. பேசஸ் ஸ்டோன். B, ma'am. Bases are Option A, ma'am. Option A, ma'am. Option B, ma'am. Option 3, ma'am. புரியுதா? Yes, ma'am.
Yes, ma'am. Ma'am, shake ஆகுது ma'am. Shake ஆகுது ma'am. The metal used in X-ray machine, எக்ஸ்கதிர் இயந்திரங்களில் உலோகம் என்னது? Aluminium. Lead, ma'am. ஏக்கு வந்து 2 மிஸ் ஆன்சர். 2 என்னது? ஏகி 2. ஏகி 2. முட்டு வேறு எது? மிஸ் கரும்பு மேம். முட்டு வேர் வந்து கரும்பு மேம். வெள்ளப்பூண்டு மேம். 3. குமிழம் வந்து பூண்டு மேம். ஆப்ஷன் 1 மேம். பச்சை வேர் வந்து வெற்றிலை மேம். வெற்றிலை மேம். ஆப்ஷன் 2 மேம். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 2, 3, 4, 1 எதுல வருது? ஆப்ஷன் மேம். ஃபர்ஸ்ட் மேம். அடுத்து ஸ்மாலஸ்ட் சீட் இன் த பிளான்ட் கிங்டம், தாவர உலகின் மிகச்சிறிய விதை என்னது? ஃபங்கஸ் மேம். ஃபோர்த் ஆப்ஷன் ஃபங்கஸ். பூஞ்சை மேம். பூஞ்சை மேம். ஆர்கிட் மேம். மேம் இது மேம் இது என்ன சேனல்? ஆர்கிட். 1 மேம். The fungal disease of poultry, கோழிகளுக்கு பூஞ்சையினால் உருவாகும் நோய். ராணிகட் மேம். இல்ல, தப்பு. The fungal disease of poultry, கோழிகளுக்கு பூஞ்சையினால் உருவாகும் நோய் ஆஸ்பெர்ஜில்லஸ். The remedial measure for bleeding gums is eating. ஈறுகளில் இரத்த கசிவுகளுக்கு தீர்வு காண டேஷ் உண்ண வேண்டும். என்ன பழங்கள் உண்ணணும்? சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள்னா என்னது? ஆரஞ்சு, சாத்துக்குடி, அந்த மாதிரி சிட்ரஸ் ஆசிட் இருக்கிற மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடணும். மேம் கம்மாட்டம் இருக்கிற பழம் தானே கேட்டுருக்காங்க. என்னப்பா? இது கொஸ்டின்ல கம்மாட்டம் இருக்கிற கொஸ்டின் தான் மேம் கேட்டிருக்காங்க. ஒரு பழத்துல ஒரு மாதிரி கம்மாட்டு பிசு பிசு வரும்ல மேம், அது பிசினு. அப்பதானே மேம் கேட்டிருக்காங்க. ஏய், என்ன கேட்டிருக்காங்க? கம்முனா ஈரு, நம்ம ஈருல பல்லு விளக்கும் போது ரத்தம் வரும்ல. எஸ் மேம். பல்லு விளக்கும் போது எளிர் இருக்குல்லடா, அதுல இருந்து ரத்தம் வருது இல்ல, அதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி பழங்கள் எடுத்துக்கணும்? விட்டமின் சி இருக்கிறதா எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து each cell is interconnected with its neighbor. ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்ளும் துவாரம். மேம் செகண்ட் ஆப்ஷன் மேம்.
Ma'am, 4 and Third ma'am. Fourth option. nucleostomata. ஒரு செல்லு அதோட அருகில் இருக்கிற செல்லோட இணைக்கிற துவாரம் என்னன்னு பேரு? பிளாஸ்மோடெஸ்மேட்டா. என்னது? plasmodesmata. பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பாக்குறியா என்ன கொஞ்சம்? பிளாஸ்மோடெஸ்மேட்டா. Plasmodesmata. டெஸ்மேட்டாடா, டிஸ்மேட்டா. Ma'am, இருங்க. என்னடா? Yes. வெரி குட், நோட்லாம் பண்றாங்கடா, சூப்பர்ரா. Thank you, ma'am. Thank you, ma'am. மிஸ் சொல்லி கொடுக்கறது புரியுதா? Ma'am, drill ரொம்ப வேகமா போறேனா, இன்னும் ஸ்லோவா சொல்லி தரணுமா? என்னம்மா? போங்க மேம், அப்பதான் மேம் எனக்கு புரியுமா? என்ன ஸ்பீடு குறைக்கணுமா? மேம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட குறைச்சுக்கோங்க மேம். நேரடி தாக்கம். மேம் அடுத்து போலாம் மேம். போலாமா? அடுத்து போலாம் மேம். The botanical name of coconut. தேங்காயின் தாவரவியல் பெயர். Option 3, ma'am. Option 2, ma'am. என்னது? 3, ma'am. Caucus news. எல்லாரும் சொல்லு. Option B ma'am. ஆப்ஷன் பி சொல்லாதடா, பேரை சொல்லு. காக்கஸ் நியூசிஃபெரான்னு சொல்லு. மேம் எனக்கு தெரியும். மேம் எனக்கு இங்க தெரியல. டூல்ஸ் இருக்கு மேம். மேம் ஒரு மீட்டர் இல்லைங்க மேம். நோட் பண்ணிக்கிறேன் மேம். நான் கொஸ்டின் எடுத்துட்டா. நோட் பண்ணேன் என்ன, நான் சார் கிட்டே சொல்லி இதோட இது கொண்டு வந்துருவேன். ஓகே மேம். மேம் இருங்க மேம், நோட் பண்ணிக்கிறேன். மேம் எல்லாரும் ஸ்டிக்கர்ஸ் இருக்காரா மேம்? சார் இருக்காரா? கேட்க மாட்டேன். இருப்பாங்க. Next question போலாம் மேம். ஓகே. நெக்ஸ்ட் போலாம் மேம். Find out the incorrect pair. பொருந்தாத இணைகளை கண்டறியவும். Mollusca, hard body without shell. மெல்லுடலிகள்னா கனமான உடல் மற்றும் ஓடு இல்லாதவை. இது கரெக்ட். ஆர்த்ரோபோடா வித்தவுட் ஜாயின். ஆர்த்ரோபோடானாவே ஜாயின் லெக்ஸ் தான். நண்டு, இந்த நட்டுவாக்காளி எல்லாம் இருக்குல்ல, அப்ப இது வந்து Answer B, ma'am. Third option ma'am, C only. Option ma'am. இதுல 3 செகண்ட் தானே. மேம் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது. தமிழ் அந்த क्वेश्चन கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல மிஸ், அந்த क्वेश्चन இருக்கலாம் மிஸ். அதுதான் மேம் இது. மேம் கொஞ்சம் தமிழ்ல சொல்லி கொடுங்க மேம். மேம் क्वेश्चन
மெல்லுடலிகள் கடினமா மெல்லுடலிகள்னாவே சாஃப்டா இருக்குது சரியா? மேம் ஸ்டக் ஆயிடுச்சு மேம் ஸ்கிரீனு. எல்லாருக்குமே தெரியலையா? ஆப்ஷன் 3 மேம். இதே ஒண்ணு மேம் தப்பு. தமிழ்ல புரியலன்னு சொன்னீங்க. தமிழ்ல பாரு. தற்காலிக இது தப்பு. இந்த ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்களே. இத மட்டும் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நான் சொல்லி கொடுக்குறேன் நாளைக்கு என்னன்ட்டு. ஆப்ஷன் ஓகே மேம். நான் கூறாச்சே மேம். அடுத்து பாரு. நேம் த filamentous algae. இலை வடிவம் உடைய பாசி எது? ஆப்ஷன் 3. 3 மேம். ஆப்ஷன் 2 மேம். ஆப்ஷன் 3. மிஸ் வாங்க மேம். ஆப்ஷன் 2. இங்க பாரு. இதுக்கு ஆன்சரு ஃபர்ஸ்டும் தப்பு. என்ன மேம் சொல்றீங்க? ஆமா. 1 2 தப்பு, 3 4 கரெக்ட். ஆன்சர் வந்து A and B இதுதான். ஓகே மேம். A and B. What option மேம்? ஆப்ஷன் 4. மேம் நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க. மேம் இந்த क्वेश्चन பேப்பரை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுவீங்களா? இது ஏன் தெரியுமா? மெல்லுடலிகள் நான் அனுப்ப வேண்டாம். கடினமான மெல்லுடலிகள்னா அந்த நத்தை இருக்கும்ல. ஆமா மேம். எதுக்குள்ள இருக்கும்? ஒரு ஓடுக்குள்ள இருக்கும் மேம். மேம் நம்ம ஸ்கிரீன் தெரியல. மேம் அந்த ஸ்கிரீன் தெரியல. நான் சொல்றது கேக்குதா? சொல்லுங்க மேம். ஆனா கொஞ்சம் பிரேக் ஆகுது. சரி நத்தைக்கு ஓடு காட்டு. எஸ் மேம். இருக்கு மேம் ஓடு. நத்தை வந்து மெல்லுடலிகள் இல்லையா? அப்ப இல்லாதவைன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு தானே? ஓகேவா? சோ ஆன்சர் 4. அடுத்து நேம் த filament algae. இது என்ன சொன்னேன்? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 மேம். ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா. இலை வடிவத்துல இருக்கிற பாசி பேரு ஸ்பைரோகைரா. 1 minute மேம். மேம் இருடா The fluid inside the nucleus is known as dash and the outside Miss option 3. Miss option 3. Cytoplasm ma'am. எல்லாம் புரிய மாட்டேங்குது மேம். நீங்க நீங்க கத்துனோட நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். தமிழ்ல வாசிக்காம தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு புரியல. டேஷ் என்றும் வெளியே உள்ள திரவம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. மேம் ஆப்ஷன் 2. எஸ் மேம். உட்கரு பேரு நியூக்ளியோபிளாசம். வெளியே உள்ள திரவத்துக்கு பேர் என்ன? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். நியூக்ளியோபிளாசம் சைட்டோபிளாசம். Ma'am is what? Cytoplasm. Nucleoplasm. Cytoplasm. Nucleoplasm. Find our organelles. Biloba.
இதுல பொருந்தாதது எது? ஜிங்கோ, ஜிலோபா, சைலோட்டம், சைக்கல். நம்ம ஒன்னாவது மேம் கிளாஸ் 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் தானே மேம்? டைம் கொஸ்டின் இன்னும் 2-3 தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஓகே மேம். டைம் எவ்வளவு நேரம் பரவாயில்லைங்க மேம். கரெக்டா 11 தான் ஆகுது. நீங்க அடுத்தவங்க நாங்க கவனிக்கணும். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வெரி குட், நல்ல பிள்ளைங்கடா. அடே அமைதியா இருக்குடா. Prions have both DNA and RNA. பிரியான்கள் DNA மற்றும் RNA-வை கொண்டிருக்கும். கரெக்டா தப்பா? தப்பு. Fermentation process carried out by அமைதியாரு. மேம் தப்பு. நுண்ணுயிரிகளால் நடைபெறும் கொதித்தல் நிகழ்வின் மூலம் கரிம அமிலங்கள், ஆல்கஹால் மற்றும் எஸ்டர்கள் உருவாகின்றன. இது கரெக்ட். Yeast aids fermentation with the help of enzyme lipase. இது தப்பு. ஈஸ்ட்கள் லிப்பேஸ் எனவும் ஒரு உதவியான ஓகே மேம். இது கரெக்ட். அப்ப BNP எவ்வளவு? மிஸ் மைக் ஆஃப் பண்ணுங்க. Dash is a watery fluid that is present in the area between the lens and the cornea. ஆன்சர் லென்ஸுக்கும் விழிவெண் படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் என்னன்னு சொல்லுவான்? அக்வாலஸ் ஹம்போ விக்டோரியஸ் ஆப்ஷன் 2 இது ராங் பேர் கேட்டிருக்காங்க. எது ராங் பேர் அப்படின்னு? பேர் ஒன்னாவும் இருக்கலாம், ரெண்டாவும் இருக்கலாம், பேர்ஸாவும் இருக்கலாம். Hind joints movements is restricted to. இது கரெக்ட். Movement is stated to movement occurs in the 3 plants. இது தப்பு. Ball and socket joints movement occurs in 2 plants. இதுவும் தப்பு. எது ரெண்டு? இது தப்பு. B-யும் C-யும் only B and C only. B and C. B மற்றும் C. ஓகே மேம், முடிஞ்சு क्वेश्चन. எதனால தப்புன்னு எங்களுக்கு சொல்லு. எதனால தப்புன்னு சொல்லணுமா? அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் தப்புடாது. ரைட் ஆன்சர் நீங்க நடத்துங்க நீங்க கொஞ்சம். அவ்வளவுதான் क्वेश्चन. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஆமா 35 क्वेश्चन.
பரவாயில்ல மேம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம். அவ்வளவுதான்டா. நீங்க தெரியுங்க நல்லா புரியுதுங்க மேம், நல்லா சொல்லிக் கொடுங்க மேம். ஓகே, நான் அடுத்த வாரம் இன்னும் நிறைய பார்க்கலாம். நீங்க நல்லா வாய்ஸ் எக்கோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். Okay, thank you, madam. Boys and girls.